மனுஷனுக்கு முன்னாடி பாவம் செஞ்சா நம்ம மன்னிப்பு கேட்கலாம் கர்த்தரிடத்துல. ஆனா கர்த்தருக்கே விரோதமா நீங்க பாவம் செய்றீங்களே, இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா கூட தகப்பனுடைய வார்த்தைக்கு ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்பினி பினகா செவி கொடுக்கவில்லை. அவர்கள் வழி பாவமான வழி இருந்தபடினாலே பாவத்தின் சம்பளம் மரணமாய் மாறிவிட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சபையிலே எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு, நீ வேதத்தை வாசிக்கும் போது எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு இன்னமும் மனம் திரும்பாமல் பாவத்தின் வழியில் இருப்பாயானால் வேத வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் அது மரணம் என்று சொல்லி, அந்த மரணம் என்கிற வழியை மாற்றி பாவத்தில் இருக்கிற உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த மரணம் என்ற வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்க கூடாது, பரலோகம் என்ற மோட்சம் என்ற இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லிதான் கடைசி ரத்தத்தையும் சிந்தி இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே, நானே வழி,